So, communication system, generally there are two types. One is analog communication system and another one is digital communication system. And the modulation is the very basic things for communication. If there is no modulation, again there is no long distance communication. Okay, for long distance communication, the modulation is essential. Okay, again you see here what is the definition. Again, another name for modulation is frequency translation and low to high frequency translation. Okay, so what they are telling, it is the process of varying any one of the characteristics of the carrier signal with respect to the amplitude of the message signal. With respect to the amplitude of the message signal, this is the definition for modulation. Okay, again, modulation what is the need of modulation? So once modulation le nariya varieties irukku, AM modulation, FM modulation and PM modulation. Okay, idella போறதுக்கு முன்னாடி நம்ம ஒயிட் போர்டுக்கு போறோம். So modulation, so நம்ம anyway என்னென்ன modulation இருக்கு, AM, FM, PM. Okay, so இப்போ கம்யூனிகேஷன்ல மெயின் எய்ம் என்னங்க? கம்யூனிகேஷன்ல மெயின் எய்ம் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், லாங் டிஸ்டன்ஸ் ரிசீவரை வந்து ரீச் பண்ணணும். அது எப்படி போகலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி நீங்க ஆர்டினரி கம்யூனிகேஷன் எடுத்துங்க. ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதே வந்து கம்யூனிகேஷன் தான். ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எதுக்காக போவாரு? மெயினா பிரைமரியா பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசன். ஒன்னு வந்து யாரையாவது மீட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்ல அங்க ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதே வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான். ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதே வந்து கம்யூனிகேஷன் தான். அப்போ அப்படி போகும்போது அவர் வந்து எப்படி சார் போகலாம்? பை வாக் நடந்தே போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், அவரு பஸ்ல கூட போகலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஃப்ளைட்ல போகலாம். அகைன் இந்த மெத்தட், இந்த 3 மோட்ல ஜென்ரலா அவர் போக முடியும். நடந்தே போகலாம், பஸ் ஆர் பைக் இதுல போகலாம், ஆர் அதர்வைஸ் ஃப்ளைட்ல போகலாம். நடந்தே போனா அவருக்கு என்ன சார் ப்ராப்ளம்? டைம் அதிகமாகும் சார். நடந்தே போனா அவருக்கு என்ன அதிகமாகும்? டைம் அதிகமாகும். ஸோ டைம் வந்து நான் இந்த டைம் டேக்கன் டு ரீச் த டெஸ்டினேஷன் என்ன சார் ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். டைம் டேக்கன் டு ரீச் த டெஸ்டினேஷன் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளைட்ல போனா சீக்கிரமா போகலாம். ஸோ பட் அகைன் காஸ்ட் எதுக்கு சார் அதிகமா இருக்கும்? ஃப்ளைட்ல போறதுக்கு லெஸ் டைம் எடுக்கும், பட் காஸ்ட் வந்து அது ரொம்ப அதிகமா இருக்கும். நடந்து போறதுக்குன்னு அது எந்த காஸ்டும் இல்லை. அதாவது அப்போ எந்த ஒரு டெக்னிக் நம்ம எடுக்கும்பொழுது அதுல சம் அட்வான்டேஜ் இருக்கும், அகைன் சம் அதர் லிமிடேஷன் இருக்கும். சம் டிஸ்அட்வான்டேஜ் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ், சம் லிமிடேஷன் இருக்கும். இதுல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். டைம் கம்மியாகுது, பட் ஆனா ஃப்ளைட்ல என்ன அதிகமாகும்? காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். ஃப்ளைட்டுக்கு வந்து அது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதர் டெக்னிக்ஸ்லாம் வந்து காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான். அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் மோட வந்து நம்ம டைரக்டா 3 டிஃப்ரெண்ட் மாடுலேஷன் ஸ்கீம் கூட கம்பேர் பண்ணலாம். என்னது? AM, FM, PM. இப்போ எல்லா டெக்னிக்குமே எய்ம் வந்து என்ன? சம் இன்ஃபர்மேஷன் நம்ம டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு எடுத்து போகணும். சம் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு எடுத்து போகணும். ஸோ அப்போ ஒவ்வொரு டெக்னிக்கும் சம் அட்வான்டேஜ், சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நெக்ஸ்ட், நீங்க இந்த கம்யூனிகேஷன்ல பார்க்கும்போது சப்போஸ் ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபிளைட்டை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அப்போ எய்ம் வந்து என்ன சார்? இதுல வந்து கேரியர் வந்து என்னது? ஃபிளைட். மெசேஜ் சிக்னல் என்ன சார்? கேரியர் வந்து ஃபிளைட். அந்த யூசர் தான் அது மெசேஜ் சிக்னல். இப்போ மெயின் எய்ம் என்ன சார்? மெயின் எய்ம் ஃபிளைட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்றது மெயின் எய்ம் கிடையாது. பட் ஆனா என்னது? யூசர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அதாவது மெசேஜ் சிக்னல் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். பட் அந்த மெசேஜ் சிக்னல் போகலாம், பட் ஆர்டினரி டெக்னிக்ஸ்ல போனா சம் ப்ராப்ளம், சம் லிமிடேஷன் இருக்கு. அதனால நம்ம கேரியரை யூஸ் பண்றோம். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாடுலேஷன் ஒரு கான்செப்ட் வரும்பொழுது மெசேஜ் சிக்னலை நம்ம சென்ட் பண்ண போறோம்னா சம் எக்ஸ்ட்ரா சிக்னலையும் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து என்னது? கேரியர். எப்படி நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணணும்னா எதர் பஸ் இல்லைன்னா ஃபிளைட்டை பிடிச்சி போறோமோ, அதே போலயே ஒரு மெசேஜ் சிக்னல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் கேரியர் தான் போக முடியும். அகைன் கேரியர் இல்லாமலும் போகலாம், பட் இட் இஸ் டிஃபிகல்ட். எப்படி நீங்க பஸ்ல போகாம நடந்து கூட போகலாம், பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால வந்து ஒரு சிக்னல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா
கேரியர் யூஸ் பண்ணி போச்சுன்னா அது வந்து ஈஸியா அந்த சிக்னலால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஓகே, ஸோ அப்போ இப்போ என்னது மாடுலேஷன், அப்போ என்ன தேவை நம்மளுக்கு? மாடுலேஷன் அப்படின்னாலே அப்போ ஜென்ரலா வந்து சிக்னலும் இருக்கும், கேரியர் இருக்கும். சப்போஸ் கேரியர் இல்லாம இருந்தா என்ன ப்ராப்ளம் வரும்? மாடுலேஷன்ல வந்து கேரியர் இல்லாம இருந்தா, சப்போஸ் சிக்னல் மட்டும் இருக்குன்னு வச்சுங்க. மாடுலேஷன்ல வந்து உங்களுக்கு நீங்க மாடுலேட்டே பண்ணல, அதாவது மாடுலேஷன் கான்செப்டே யூஸ் பண்ணல, நீங்க சம்திங் சிக்னலை மட்டும் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க. ஓகே, அதாவது உங்களுடைய சிக்னல் வந்து சம் ஃப்ரீக்வன்சில இருக்கு, உங்களுடைய சிக்னல் வந்து சம் ஃப்ரீக்வன்சில இருக்கு. நீங்க கேரியர் யூஸ் பண்ணல, ஒன்லி மெசேஜ் சிக்னல். மெசேஜ் சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி வந்து எஃப், மெசேஜ் சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி எஃப். அதாவது எனிவே நீங்க ஒரு சிக்னல் இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னா ஆண்டனா யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். அப்ப ஆண்டனா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சிக்னலுக்கு லாம்டா கண்டுபிடிங்க. லாம்டா வந்து என்னது? C divided by F. எனிவே C வேல்யூ இஸ் ஃபிக்ஸ்டு, 3 into 10 power 8, 3 into 10 power 8. F வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, F வந்து என்னது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ சம் லாம்டா கிடைக்கும். ஆண்டனா கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிக்னலை நீங்க டைரக்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும்னா, height of the antenna is to be comparable to the wavelength of the antenna. Height of the antenna is to be comparable to the wavelength of the antenna. Okay, so comparable in the sense the length can be lambda or can be lambda by 2 or up to lambda by 10 is allowed. Okay, the height of the antenna either it has to be in the range of lambda to lambda by 10. அப்படி இருந்தாதான் ஒரு சிக்னல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கு டிராவல் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ வந்து மாடுலேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல, ஒரு ஆர்டினரி சிக்னலை வச்சு சொல்றேன். ஒரு ஆர்டினரி சிக்னல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா height of the antenna has to be comparable to the wavelength of the signal. For example, let us take some value. Say suppose I want to send the signal of frequency 1 kilohertz. 1 kilohertz, sir, என்னுடைய மெசேஜ் சிக்னலுடைய frequency வந்து என்னது? 1 kilohertz. Then what is the wavelength? The wavelength is 3 into 10 power 8, 3 into 10 power 8 by 10 power 3. So what is the answer? 3 into 10 power 5 meter. Okay, then what is this, sir? 300 kilometer. Now sir, idhula irundha observation. So if I want to send a signal of frequency 1 kilohertz through wireless communication, I need an antenna of height 300 kilometer. Okay, 300 kilometer. Even if you take lambda by 10, what is the answer, sir? 30 kilometer. Okay, at least 30 kilometer. அதாவது 30 கிலோமீட்டர் ஆண்டனா நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா ப்ராக்டிகலா? ஓகே, இப்போ என்ன சொல்ல வரேன், மாடுலேஷன் இல்லைனாலும் நீங்க அனுப்பலாம். அதாவது ஆர்டினரி சிக்னலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பலாம். என்ன சார் ப்ராப்ளம் வரும்? ஆண்டனா உங்களால என்ன பண்ண முடியாது? டிசைன் பண்ண முடியாது. ஆண்டனா உங்களால என்ன பண்ண முடியாது? டிசைன் பண்ண முடியாது. ஹைட் ஆஃப் த ஆண்டனா வந்து என்னது? ரொம்ப ஹையரா இருக்கும். இதுதான் வந்து ரீசன் ஏன் ஆர்டினரியா ஒரு சிக்னலை டைரக்டா சென்ட் பண்ணாம நாம வந்து மாடுலேட் பண்ணி சென்ட் பண்றோம். அகைன் மாடுலேஷன் நடக்கும்போது என்ன நடக்குது அதெல்லாம் பத்தி நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, அகைன் ஒன்னு புரிஞ்சுங்க. அகைன் இப்போ நம்ம அடுத்தது மாடுலேஷன் என்ற கான்செப்டுக்கு போக போறோம். மாடுலேஷன் மெயினா வந்து எசென்ஷியல். எப்போ பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மாடுலேஷன் எசென்ஷியல். எஸ், மாடுலேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் wireless long distance communication. Okay, இது வந்து நோட் பண்ணீங்க. மாடுலேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் wireless long distance communication. Okay, essential for wireless long distance communication. Okay, modulation is essential for wireless long distance communication. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்பப்பெல்லாம் மாடுலேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. Next, modulation is essential for wireless long distance communication. Next one, for wired communication, modulation is necessary or not? For wired modulation நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலேயும் பண்ணலாம். In case of wired communication, let it be long distance or short distance, there may be modulation or may not. Okay, depending on the situation. For wired communication, modulation may or may not, depending on the situation. For wired communication, modulation may or may not.
மாடுலேஷன் வந்து யூஸ் பண்ணாமலும் பண்ணலாம், யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஓகே, ஃபார் வயர்ட். பட் ஃபார் வயர்லெஸ் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் மாடுலேஷன் இஸ் ஆல்வேஸ் நெசசரி. அதனால நோட் பண்ணீங்க, ஃபார் வயர்லெஸ் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் மாடுலேஷன் இஸ் ஆல்வேஸ் நெசசரி. ஓகே, நெக்ஸ்ட் மாடுலேஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகே, okay, wait a bit. I will be back within few seconds. Yes, okay. So now what is modulation? Okay, what is modulation? மாடுலேஷன்ல நம்ம என்ன பண்றோம்? ஓகே, ஜென்ரலா வந்து மெசேஜ் சிக்னல் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சில இருக்கும் சார். மோஸ்ட் ஆஃப் த டைம் மெசேஜ் சிக்னல் வந்து எதுல இருக்கும்? லோ ஃப்ரீக்வன்சில இருக்கும். அப்ப லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை நம்ம எதில் சென்ட் பண்ண முடியாது? சேனல்ல சென்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? மாடுலேஷன் யூஸ் பண்றோம். அதனால மாடுலேஷன் என்ன பண்ணுது? சப்போஸ் இதுதான் வந்து பேஸ் பேண்ட் லோ ஃப்ரீக்வன்சி, பேஸ் பேண்ட் 0 வித் ரெஸ்பெக்ட் டு 0 சம் மெசேஜ் சிக்னல் இருக்கு, அதனுடைய ஸ்பெக்ட்ரம். மாடுலேஷன் என்ன பண்ணும்? வித் ரெஸ்பெக்ட் டு கேரியர் ஃப்ரீக்வன்சி, சம் கேரியர் ஃப்ரீக்வன்சி, ஓகே, ஹை ஃப்ரீக்வன்சி, இந்த ஸ்பெக்ட்ரத்தை அப்படியே அது ஷிஃப்ட் பண்ணும் சார். இந்த ஸ்பெக்ட்ரத்தை அப்படியே வந்து இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும். ஓகே, லோ ஃப்ரீக்வன்சில இருந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்கு அது என்ன பண்ணும்? ஷிஃப்ட் பண்ணும். ஓகே, இது புரியுதுல பாருங்க. அதாவது உங்களுடைய மெசேஜ் சிக்னல் வந்து லோ ஃப்ரீக்வன்சில இருக்கு, அது பை சம் மீன்ஸ், ஏன்னா 3 டெக்னிக்ஸ் இருக்கு, அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்பெக்ட்ரத்தை லோ ஃப்ரீக்வன்சில இருந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்கு ஷிஃப்ட் பண்ணும். அகைன் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இங்க சொல்றேன். எக்ஸாக்டா எப்படி ஷிஃப்ட் ஆகுது நம்ம அந்த டெக்னிக் போகும்போது தான் தெரியும். இப்போ மாடுலேஷன் மீன்ஸ் வாட்? லோ ஃப்ரீக்வன்சில இருந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். லோ ஃப்ரீக்வன்சில இருந்து ஹை ஃப்ரீக்வன்சி. எதனால? இந்த லோ ஃப்ரீக்வன்சியா இருந்தா இதுக்கான ஆண்டனா ஹைட் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுது. அதனால நம்ம எங்க போறோம்? ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போறோம். அதனால மாடுலேஷனால என்னது? லோ டு ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்லேஷன். லோ டு high frequency translation. Again, generally, what is the relation between the message frequency and carrier frequency? Message frequency and carrier frequency. Say, for example, message frequency, suppose in terms of kilohertz la irukku nu vechunga sir. Message frequency eppadi irukku? In terms of kilohertz. It's not 1 kilohertz, it's just some kilohertz. Okay, then what should be the carrier frequency? Okay, the carrier frequency should be 1000 times greater. Okay, 1000 times, at least 1000 times greater than the message frequency. Okay, if it is 1 kilohertz, it is around 1000 kilohertz, like that. Okay, at least 1000 times or 10,000 times. Okay, at least 1000 times or 10 power 4 times. 10 power 4 times of the message frequency. If you take 10 power 4 times, it comes as a megahertz actually. Okay, if you take 10 power 4, I am telling 1000 times. Okay, 1000 times or 10 power 4 times. That means what you will get, it has to be in terms of kilohertz, say 1000 kilohertz or around 1 megahertz, like that. Okay, that carrier frequency will be in terms of 1000 kilohertz or 1 megahertz. Okay, this is 10 power 4 times of these things. Okay, 10 power 4 times of this one. Okay, so இப்போ இந்த ஐடியாவை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்னது? நம்மளுடைய கேரியர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கிரேட்டரா இருக்கணும்? அட்லீஸ்ட் 1000 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன சார் அட்வான்டேஜ் கிடைக்கும்? 1000 டைம்ஸ் ஆண்டனா ஹைட் வந்து லெசரா தேவைப்படும். ப்ரீவியஸா எனக்கு 30 கிலோமீட்டர் ஆண்டனா தேவைப்படுது அப்படின்னா அதுல 1000 டைம்ஸ் லெசர்னா எவ்வளவு சார்? 30 கிலோமீட்டர்ல 30 மீட்டர் ஆண்டனா அது போல வரும். 1000 டைம்ஸ் லெசர் அப்படின்னா 30 மீட்டர் ஆண்டனா இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நம்ம சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ மாடுலேஷனால என்னது? லோ ஃப்ரீக்வன்சி டு ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்லேஷன். லோ ஃப்ரீக்வன்சி டு ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்லேஷன். இந்த ஐடியாவை வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். Okay, so then we can go to our material. Okay, I will take some 3-minute break. You can be in this group only. I will be back after 2 minutes exactly. Okay, sir.
Yes, you can start. So now, so far I've given you some basics, okay, about modulation and other things. Before that, you see that analog modulation and digital modulation. Analog modulation means what? AM, FM, PM, completely analog modulation. And again, digital modulation is completely digital. There, remember one thing, even in digital modulation, the carrier is analog. Even in digital modulation, the carrier is analog, because if you want to send a signal long distance, the carrier has to be analog, because antenna will send only the analog time varying signal. So long distance communication antenna use பண்ணனும். Antenna will support only time varying signal. Only it will support time varying signal such as cos, cosine and sine signal. Cosine and sine signal waveform. அந்த ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும். Again, இதுக்கு in between இருக்கு PCM system இருக்கு. That is a representation technique, analog to digital representation techniques. That's it. Again, PAM, PPM, and all is there. PWDM. They are all pulse modulation, and another name for those things are pulse analog modulation. Pulse analog modulation, because the message signal is analog, the carrier is digital. Okay, there are different varieties. Okay, now anyway, here we're going to discuss about the complete analog modulation. Complete analog modulation. In that, the message signal is analog, the carrier also analog. Message on the analog, the carrier analog. Okay. So, what is modulation? Modulation means what? Frequency translation. In the simple sense, it is frequency translation. But the two particularly low to high frequency translation. The two low to high frequency translation. What is the need? To reduce the antenna height, to reduce the antenna height. Okay. Next, they're given some definition. Okay. Modulation means what? It is the process of varying any one of the characteristics. It is very important that any one of the characteristics of the carrier signal with respect to the amplitude of the message signal. See, remember, irrespective of any modulation, here for message signal with respect to the amplitude of the message signal, here they are mentioning anyone. Here it is always amplitude. Okay, in the exam they will confuse this and they will ask question based on this also. Okay, please remember, here anyone, here always amplitude, here always amplitude. Okay, so again, the another name for modulation is actually, for modulation, what is the mathematical process we will be using? So mostly we will be using product operation. Okay, mathematical product. Okay, our aim is to go from low frequency to high frequency. For that, what is the mathematical operation? Either it is addition or subtraction or multiplication or division. So mostly we will be using product. Okay, multiplication. So modulation, another name on another product. These are all reference signal. CT, carrier signal, mostly we will take AC cos 2 pi FCT in all the cases, and message signal is AM cos 2 pi FMT. Here AC is carrier amplitude, here AM is message amplitude, FC is carrier frequency, FM is message signal frequency. What is the assumption here? What is the assumption? The carrier frequency is much greater than the message signal frequency, at least 1,000 times. At least 1,000 times. Okay, assumption, the assumption இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா நம்மளுடைய எய்மே ஹை ஃப்ரீக்வன்சி போறதுக்கு. ஆல்ரெடி நம்ம சம் ஃப்ரீக்வன்சில இருக்கோம், நம்மளுடைய எய்ம் ஹை ஃப்ரீக்வன்சி போறதுக்கு. அதனால கேட்பாங்க ஜெனரலா மாடுலேஷன்ல, what is the relation between FC and FM? FC is much greater than the FM. FC is much greater than the FM. Okay, now ஏன் வந்து நம்ம மோஸ்டா வந்து இங்க பாத்தீங்கன்னா காஸ் தான் யூஸ் பண்றாங்க, ஏன் சைன் யூஸ் பண்ணல? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சைன் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்பொழுது சம் இமேஜினரி டேர்ம்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆகும் நம்மளுக்கு சப்ஜெக்ட். அதனால வந்து நம்ம அதை யூஸ் பண்றதில்ல. வேணும்னா அதை யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால அந்த கன்ஃபியூஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஸோ எப்பவுமே காசுன்னு எடுக்கிறதே நல்லது. காசுன்னு எடுக்கிறதே வந்து நம்மளுக்கு நல்லது. ஓகே, next, what is AM modulation? What is AM modulation? So here, if you replace this any with respect to what? AC. Instead of any, if you put AC, that is AM modulation. Okay, that means what? Varying the carrier amplitude with respect to
amplitude of the message signal. Okay, அதுதான் வந்து அது AM modulation, amplitude modulation. Okay, varying the amplitude of the carrier. AC na அது varying amplitude of the carrier with respect to the amplitude of the message signal. Next one, FM, varying the frequency of the carrier, varying the frequency of the carrier with respect to the amplitude of the message signal. Again, varying theta C only. Okay, carrier phase varying theta C with respect to the amplitude of the message signal. See, remember one thing, here it is always AM. That's why they have mentioned here always it is amplitude. Okay, here it varies because any they are using. Okay, any one of the characteristics. If you are varying the amplitude of the carrier, that is AM. Frequency of the carrier, if you are varying, means that is FM. Phase you are varying, means that is PM. Okay, this is the basic definition. Okay. Next, what is the need of modulation? Okay, what is the need of modulation? So first thing is the need of the main objective of modulation is to send a information to a faraway place. Okay, long distance communication. First of all, that is not mentioned here. That's why you are having confusion somewhere. Just note down in your notes. The main objective of the modulation itself to send a information to a long distance, to send a message to a long distance. Okay, that is the main objective of the modulation. Okay, for short distance communication and all, we may use modulation or we may not. Even for short distance communication, we may use wired communication also. Okay, we don't want to use wireless. Okay, but for long distance, definitely we have to use what? Wireless communication. Okay, so the main and the point on the first எழுதிங்க. Okay, what is the main objective? Objective of the modulation. Okay, objective of the modulation is to send a message signal to a faraway places, long distance communication. Okay, next, what is the need of modulation? This I have explained, to reduce the antenna length, to reduce the antenna length. How you are reducing from low frequency to you are going to high frequency. You are going to high frequency. Okay, once frequency increases, what happens? The lambda decreases. Once lambda decreases, what happens? Antenna height decreases. Antenna height decreases. So the first need for modulation is to reduce the antenna height, to reduce the antenna height. Okay, and then they have given some simple examples for the message signal. Okay, we are talking about message signal. What is that example for message signal? So voice means the message signal can vary from 0 frequency to 5 kilohertz or 4 kilohertz. Okay, even some contest they will use 3.5 kilohertz also, 3.5 kilohertz also. So remember one thing, so the pattern will be some things like this. Okay, the pattern will be say the pattern will be something like this. Okay, here 3k, here up to this is 5k. Okay, but remember one thing, most of the informations are present where, sir? Low frequency spectrum. Most of the information present in low frequency. So say for example, if you are taking 5 kilohertz, maybe you are having 99% of the message information. Say for example, if you take 4k, maybe you may have 97%. Okay, it's okay. Only 2% information is lost. That's okay. Okay, so again, sometime we may use 3.5 also. Sometime we may use 3.5 kilohertz also. So depending on the context, we have to use that value. Either it may be 5 kilohertz or it may be 4 kilohertz. In the exam, they will ask question based on this. What is the voice signal frequency? What is the voice signal frequency? You have to choose either 4 or 5. Definitely, there will be any one option, either 4 or 5. If both are given, you have to choose only 5 kilohertz because that will give you the maximum power. Okay, voice is from 0 to 5 or 4. Next one is audio. Remember one thing, the voice starts at 0 frequency. That means what? Voice consists of DC component also. Voice consists of DC component, whereas the audio starts from 20 hertz to 20 kilohertz. Okay, 10th standard la படிச்சிருப்பீங்க. ஆடியோ சிக்னல் அப்படினாலே அதனுடைய frequency வந்து அது 20 hertzல இருந்து 20 kilohertz, 20 hertzல இருந்து 20 kilohertz. Again, in some context, instead of 20 kilohertz, they may use 15 kilohertz also. That means what? Most of the information, most of the energy, most of the power present up to 15 kilohertz. Very few information present from 15 kilohertz to 20 kilohertz. In those cases, we may neglect that last 5 kilohertz. Okay, so again, 20 hertz to
20 kilohertz. This is audio. Then next question arises. What is the difference between audio and voice? What is the difference between audio and voice? Okay, so the audio means voice plus music, sir. Audio means what? Voice plus music. Audio means voice plus music. The note panning notes audio another voice plus music. That means what? This audio consists of voice also. Okay, but it has some high frequencies because musical instruments will create that high frequencies, beats and all. Okay, there are many musical instruments. Once if you are integrating, mixing all these things with the voice, then that frequency can go up to 15 kilohertz or up to 20 kilohertz, up to 20 kilohertz. Okay. This is the very simple formula how to find out lambda if you are given frequency. Okay, next one is to do multiplexing. Okay, another important thing, sir. Another important thing of modulation is to do multiplexing. If there is no modulation, multiplexing is not at all possible. Multiplexing is not at all possible. What is multiplexing? To share a common channel among the many users. To share a common channel among the many users. That is called multiplexing. Say for example, in case of FM, sir, you have many operator. In case of FM, you have many operator. All operators baseband frequency is same. But what happens when they are modulating their signal? It lies where, sir? It lies at center frequency, say Suryan FM, some other FM. So each operators are operating at different frequency. That means what? They are shifting the frequency to the different frequency. Okay, they are going to high frequency. Okay, but they are shifting it to the different frequency spectrum. Okay, the carrier frequencies of operators are very different. Say they are operating at f1, you will operate at f2, you will operate at f3, so that there is no interference. அதாவது மாடுலேஷன் இருந்ததுனால ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போறோம். அப்படி ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போகும்பொழுதும் மல்டிபிளெக்சிங் பண்ற மாதிரி ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்? அவருடைய ஃப்ரீக்வன்சிஸ் சூஸ் பண்ணணும். ரெண்டு ஆப்ரேட்டருமே ஒரே கேரியர் ஃப்ரீக்வன்சிஸ் சூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆயிடும்? இன்டர்ஃபரன்ஸ் ஆயிடும். அப்படி இருந்தா அது வந்து என்ன ஆயிடும்? இன்டர்ஃபரன்ஸ் ஆயிடும். ஓகே, மாடுலேஷன் பண்ணும்போது கேர்ஃபுல்லா கேரியர் ஃப்ரீக்வன்சிஸ் சூஸ் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? மல்டிபிளெக்ஸ் பண்ண முடியும். மல்டிபிளெக்ஸ். சப்போஸ் இஃப் தேர் இஸ் நோ மாடுலேஷன், என்ன சார் நடக்கும்? இஃப் தேர் இஸ் நோ மாடுலேஷன், சே if there is no modulation, what will happen, sir? All the three operators frequency, they are at baseband, so simply they will get added up one with others. Okay, அதுல இருந்து எதுவுமே பிரிச்சு எடுக்க முடியாது. ஸோ எல்லாமே ஒன்னா ஆயிடும். 3 மெசேஜ் சிக்னல் யோசிச்சு பாருங்க. அனலாக் டொமைன்ல 3 மெசேஜ் சிக்னலை ஒன்னா ஆட் பண்றீங்க அப்படின்னா ஒரே ஃப்ரீக்வன்சில அது திரும்பவும் பிரிச்சு எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அனலாக்ல. ஸோ அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம்ஸ். அப்போ மாடுலேஷனுடைய அனதர் need another to do multiplexing. Okay, to do multiplexing. Next, to improve SNR. Yeah, it's okay because SNR can be improved because you are using different carrier frequencies. So again, interference is not possible. So again, the noise is less. So signal to noise ratio will automatically gets improved. Okay, you will get the improved signal to noise ratio. Okay, the next they are given one statement. In communication channel, the noise is added in the channel. In communication system, the noise is added in the channel because in communication generally there are three elements. One is transmitter. Okay, one is transmitter. This is the channel, and another one is receiver. Okay, anyway, in transmitter side you will use modulator and some equipments. At the receiver side, demodulator and other things. Okay, here after modulation, when the signal goes into the channel, so here the noise will be there, sir. Noise will be always added in the channel. The noise characteristics may be anything. So that means what? The noise in communication system, the noise is mostly present in the channel. And remember, even noise will be present in receiver also. In receiver also noise will be there, but in most cases, generally that noise is present in the channel. Noise is present in the channel. So அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? In communication system, noise is added in the channel. எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. நாய்ஸ் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டத்துல எங்க ஆட் ஆகுது? டிரான்ஸ்மிட்டரா, ரிசீவரா, சேனலா, ஆர் ஆல் அப்படின்னு தருவாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? சேனல். In communication system, noise is added at the channel. Okay, this is something basics. Okay, what is modulation? What is the need of modulation?
வந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு டெக்னிக்கா வந்து பார்க்க போறோம். Next, AM modulation. Next, AM modulation. What is the definition for AM modulation, sir? Varying AC with respect to AM. Okay, varying the amplitude of the carrier signal with respect to the amplitude of the message signal. இதுக்கு நேம் தான் வந்து என்னது amplitude modulation. இதுக்கு நேம் தான் வந்து என்னது amplitude modulation. Okay, let's see that. Okay, so for AM modulation, they have taken one carrier, say AC cos 2 pi FCT, AC cos 2 pi FCT, and the message signal is AM cos 2 pi FMT. Remember one thing, carrier is okay, but the message signal is a single frequency. How many frequency the message signal is having here? In this case, only single frequency FM, only the single frequency. Say, what is the difference between single frequency and multi-tone frequency? Suppose in the spectrum, if you draw it in the spectrum, your message signal will be having like this only one spectrum, because you are having only one frequency FM. Suppose in some cases, if you are having more than one frequency, say FM1 and FM2, then this is what more than one frequency. This is called multi-tone modulation. Okay, multi-tone modulation. If you are using single frequency, then this is called single tone modulation. Single tone modulation. Single tone modulation. Single tone modulation. Okay, so on the idea of what is single tone modulation, what is multi-tone modulation. In some cases, they will put the spectrum like this also, like this also. That means what? All frequencies from 0 to W, all frequencies from 0 to W. In reality, the spectrum will be like this only in reality. But for mathematical analysis, we will do like this. In reality, the spectrum will be like this. We will extend our mathematical analysis to the reality signal in future. Okay, now, but we will analyze with this basis signal. Okay, basic signals. Okay, so this is M of t and C of t. See here what they are doing. They are taking cos 2 pi FCT and AC anyway they are taking. With the AC they are adding something, sir. With the AC they are adding something. They are not directly adding. With 1 plus M of t, sir. With 1 plus M of t. If you carefully see here, see with the AC what they are doing. AC again with the AC what they are adding? M of t. With the AC what they are adding? M of t. M of t is what? So see here, AC is there. Anyway, cos 2 pi FCT is already there. With this AC, they are adding just M of t. That means what? That means what? AC into M of t. Already you are having only AC for cos 2 pi FCT carrier. Carrier amplitude வந்து already AC தான் இருந்தது. இப்போ என்ன பண்றீங்க? M of t கூட ஆட் பண்றீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது? இப்போ கிளியரா பாருங்க. ஸோ ஏற்கனவே ஏசின்னு இருந்ததை நீங்க என்ன மாடிஃபை பண்ணிட்டீங்க? AC plus M of t மாடிஃபை பண்ணீங்க. AC plus M of t. அப்போ கேரியருடைய ஆம்ப்ளிடியூட் இஸ் கோயிங் டு, இப்போ நியூ கேரியருடைய ஆம்ப்ளிடியூட், நியூ ஆம்ப்ளிடியூட் வந்து என்னது? AC plus M of t. AC plus M of t. Again, this M of t is what, sir? Function of time. This M of t is function of time. Say this M of t value can be 0, can be positive, can be negative. Say what is the M of t maximum values at plus AM? What is M of t value? Medium value 0, sir. What is the minimum value? Minus AM. Again, in between these things you can have any value. In between these things you can have any value. That is the nature, sir. Okay, with the AC you can add any value, but the maximum value that you can add is plus AM. Minimum value that you can add is minus AM. Okay, in between any value you can add. It all depends on the running time t. Okay, when t changes, M of t value changes. So what happens indirectly? The carrier amplitude is getting changed with respect to the amplitude of the message signal. This overall thing is carrier amplitude. Okay, carrier amplitude is going to vary with respect to message signal. With respect to message signal. Okay, so again replace M of t. M of t replace பண்ணீங்கன்னா என்ன சார் வருது? AM cos 2 pi FMT. AM cos 2 pi FMT. Again இந்த ஈக்குவேஷன்ல இருந்து AC வெளியில எடுத்தீங்கன்னா, AC வெளியில எடுத்தீங்கன்னா என்ன சார் வரும்? 1 plus AM divided by AC ன்னு வரும். என்னன்னு வரும்? AC வெளில எடுத்தீங்கன்னா 1 plus AM divided by AC. இந்த AM divided by AC க்கு தான் ஒரு நியூ நோட்டேஷன் தரும். What is that? Mu, modulation index. Okay, modulation index.
நெக்ஸ்ட் cos 2 pi fmt இருக்கு, cos 2 pi fct இருக்கு. ஸோ அப்போ நியூவா புதுசா ஒரு நொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னது, mu is equal to am divided by ac. mu is equal to what, am divided by ac. இது வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மோஸ்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஈக்குவேஷன் ஏஎம் அப்படின்னு வந்தாலே இந்த ஈக்குவேஷனை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும் எப்பவுமே. ஏஎம் ஈக்குவேஷன் என்னன்னா ஏசி 1 plus mu cos 2 pi fmt into cos 2 pi fct. Again mu is equal to what, am divided by ac, modulation index. Again, what is the unit for modulation index, sir? It has no unit because am is volt, numerator is volt, denominator also volt, so no unit. Modulation index. Again modulation index na enna, namoda effect na enna endradhu future la nama adha vary panni paapom. But at this time one more definition is also there. You remember that mu can be written as ka into am. Mu can be written as what, sir? Ka into am. That means what, sir? Based on this discussion, what is again you are telling one way that mu can be written as am by ac. In another way I am telling mu is equal to ka into am. Okay, Ka means amplitude sensitivity of the AM modulator. Ka means amplitude sensitivity of the AM modulator, that you note down in your notes. Ka means what? Amplitude sensitivity of the AM modulator. Then what is Ka, sir? How you can relate these two? Then Ka is equal to what? 1 by AC. Ka is equal to what? 1 by AC. Ka is equal to 1 by AC. Ka means amplitude sensitivity of the AM modulator. Amplitude sensitivity of the AM modulator. Okay. What is the unit of Ka? Anybody? That you know that modulation index has no unit. That means the amplitude sensitivity of the AM modulator has to be 1 per volt, 1 divided by volt, because anyway in the numerator volt is there, so that volt and volt can cancel.